ஏன் நம்ம ஒரு விஷயத்துக்காக கஷ்டப்பட்டா ஸ்பெஷலா ஃபீல் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இது எபிசோட் 2 ஆஃப் சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் சீரிஸ். உங்க மைண்டோட சீக்ரெட்ஸை தெரிஞ்சுக்கோங்க. சூர்யாங்கிற ஒரு பையனுக்கு மியூசிக் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அவன் ஒரு மியூசிக்கை கிரியேட் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனா அவனால கிரியேட் பண்ண முடியல. ஏன்னா நம்மளால முடியுமா அப்படிங்கிற செல்ஃப் டவுட் அவனுக்கு இருந்துட்டே இருந்துச்சு. பட் அதையும் தாண்டி அவன் லிரிக்ஸ் எழுதி டியூன் போட்டு ஒரு மியூசிக்கை கிரியேட் பண்றான். ஆனா அந்த மியூசிக் சாட்டிஸ்ஃபை ஆகலன்னு டெலீட் பண்ணிடுறான். திரும்பி ஒரு புது மியூசிக்கை கிரியேட் பண்றான். இப்ப அது ரொம்ப ஓல்டு கிளாஸ் அளவுக்கு நல்லா இல்லைன்னாலும் அது நல்லா இருக்கு. அதை ஹெட்ஃபோன் போட்டுட்டு அவன் கேட்க ஆரம்பிக்கிறான். அது கேட்கும் போது அவனுக்கு அவ்வளவு சந்தோஷமா ஃபீல் ஆகுது. இதுக்கான காரணம் IKEA எஃபெக்ட். இதை கண்டுபிடிச்சவரு மைக்கேல் நோர்டன். இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, 2 குரூப் ஆஃப் பீப்புளுக்கு ஒரு ப்ராடக்ட் தராரு. ஒரு குரூப்புக்கு ரெடிமேடா கிடைக்குது, இன்னொரு குரூப்பை தானா பில்ட் பண்ணணும். அந்த ப்ராடக்ட் என்னன்னா கிராஃப்ட், ஆரிகாமி. இந்த மாதிரி ஒரு குரூப் கிராஃப்ட் ஆரிகாமி தானா வாங்கிக்கிறாங்க, இன்னொரு குரூப் அவங்களே செய்யறாங்க. இந்த மாதிரி அவங்களே செஞ்ச குரூப்புக்கு தான் அவங்க அச்சீவ் பண்ணதுக்காக சந்தோஷம் கிடைக்குது. ஸோ அதனால நீங்க ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னா அதுக்காக இன்னைக்கே எஃபோர்ட் போட ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா எஃபோர்ட்ஸ் இஸ் பவர்ஃபுல். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.